ஹாய், இன்றைக்கி ஒரு அமோகமான ரெசிபி தான் வச்சுருக்கோம். இது எனக்கே கொஞ்ச நாள் மறந்துடும், அதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சே ஆகணும். இது என்னென்னா மட்டன் சுக்கா. நல்ல ஒரு 1/2 kg மட்டனில் செஞ்ச சுக்கா வந்து இதில் இந்த பவுலில் வந்துச்சு. இன்னும் ஒரு 4-5 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது, அது சாப்பிட்டாச்சு. இதை எப்படி சாப்பிட்ணுன்னா, நல்ல ஒரு ரைஸை போட்டுக்கிட்டு அதில் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம வந்து இதுக்கு எந்த ஒரு கிரேவி இல்லை எதுவுமே தேவையில்லை. தயிர் சாதத்தில் சாப்பிட்டாலும் அமோகமாக இருக்கும். இந்த அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சரி, நம்ம இப்போ ரெசிபிக்கு வருவோம். ரெசிபி எப்படி செஞ்சோன்னா, ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு ஒரே ஒரு பே லீஃப் போட்டேன். அந்த பே லீஃப் எனக்கே வந்திருக்கு. அந்த பே லீஃபை போட்டுட்டு பொரிஞ்ச அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா நொறுங்க, சாப்பர் இருந்தால் சாப்பர் இல்லை கையிலேயே உட்காந்து உளித்து கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். மெஷர்மெண்ட்லாம் கேட்கப்படாது, ஏன்னா எனக்கு தெரியாது. 1/2 கிலோ மட்டனுக்கு இவ்வளோ பெரிய பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின அப்புறம் மட்டனை உள்ளே தூக்கி போட்டுட்டு இஞ்சி பூண்டு, அதுவுமே நான் எப்போவுமே பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக பூண்டை இடிச்சிட்டு ஜிஞ்சரை இடிச்சிட்டு இஞ்சி பூண்டை மட்டன் மேலே போட்டு அதையும் நல்லா வதக்கின அப்புறம் மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணும்போதே போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம், அதனால் மஞ்சத்தூள் போடல. அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போட்டேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டேன், நல்லா பெரிய சைஸ் தக்காளி. ஒரு தக்காளி போட்டு நல்லா வணங்கின அப்புறம் சைடில் வந்து மசாலாஸ். இதில் வந்து எப்போவுமே நம்ம ஸ்டோர் பாட் மசாலாஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை குக்கிங்க்கு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான், நம்மளே பண்ணிக்கிறது தான். ஸோ மசாலாவுக்கு என்ன பண்ணோம், சைடில் ஒரு சின்ன பேனில் என்னென்ன போட்டோம், வர கொத்தமல்லி, நல்லா இவ்வளோ வர கொத்தமல்லி போட்டோம். அப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு முக்கியம் இதுக்கு. இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். பட்டை போடணும். இன்றைக்கி நான் பட்டை போட மறந்துட்டேன், பட் இட்ஸ் ஃபைன், பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் பட்டை போட்டால் கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டேன். அப்புறம் இது ஏலக்காய் 1 போடலான்னு நினைக்கிறேன். நிறைய போட்டோன்னா அது கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் அடிக்கும். நானும் எனக்கு போடலை, பட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஏலக்காயும் போடலை. பட் இட்ஸ் ஃபைன். எப்போவுமே ஒரு ஸ்பைசஸில் 1 or 2 மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் போட்டு வரமிளகா, அதான் மெயின். அந்த வர கொத்தமல்லிக்கு வரமிளகா, நம்ம மிளகா எவ்வளோ காரம் இருக்கோ அது ஒரு 6, நல்ல காரம்னா ஒரு 6 மிளகா. எனக்கு வந்து காரமே இல்லை, அதனால் நான்லாம் வந்து ஒரு 8 மேலே மிளகா போட்டேன். வறுத்துட்டு நல்லா வாசம் வந்து வறுத்ததுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணியாச்சு. அதுதான் நம்மளோட சுக்காவுக்கு மசாலா. இப்போ அந்த மசாலா பவுடரை எடுத்து குக்கரில் போட்டுட்டு, அதாவது ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கறி இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம், அதில் அந்த பவுடரை போட்டுட்டு மறுபடியும் ஒரு வதக்கிட்டு, இப்போ சுக்கா பண்ணும்போது தண்ணி கம்மியாக வைக்கணும். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சேன். 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஃப்ளேம் அதிகமாச்சுன்னா ஒரு 8 விசில் வரும்போது தண்ணியெல்லாம் தீர்ந்து அடியில் பற்றிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் 2 டம்ளர் தண்ணி வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப். அதை வந்து ஒரு 8 விசில் விட்டு உப்பு போட மறந்துடும், உப்பையும் போட்டு வதக்கிட்டு 8 விசில் விட்டு இறக்கணும்னா இப்படி ஒரு அருமையான சுக்கா வந்து ரெடியாகி வரும். வந்தப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கறி வந்துருச்சான்னு பார்த்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். கறி வேலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் விட்டுக்குங்க. பட் அமேசிங்காக இருந்தது, அமேசிங். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும், கடை மசாலாவே போடாதீங்க. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இப்படி செஞ்சு சாப்பிட்டா அமோகமாக இருக்குது. ட்ரைட். நானும் பின்னாடி ஒரு நாள் இதே ரெசிபியை பார்த்து நானே செய்ய போகிறேன். பை.